ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் புட்டிங் பண்ண போகிறோம். ஒரு தேங்காயும் சர்க்கரை கார்ன்ஃப்ளவர் பாவு 3 இருந்தாலே போதும். ரொம்ப ஈஸியான இதை செஞ்சு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. அதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காயை எடுத்து அது மேலே ப்ரௌன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துடலாம். கலர் ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகும், அதுக்காக எடுத்து அந்த தேங்காயை மிக்சியில் போட்டு அரைச்சி பால் எடுத்துக்கலாம். இது பாருங்கள், எடுத்து வச்சுருக்கிறேன். இதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுடலாம். போட்டு அதை அரைச்சி எடுத்துருவோம். அரைஞ்சிருக்குது. இதில் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி அரைப்போம். அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி பால் எடுத்துக்கலாம், நல்லா பிழிஞ்சு விட்டு. நல்லா புளிஞ்சி பால் எடுத்துக்குவோம். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வர்ற அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க, நல்லா திக்கா. ஒரு பாலும் எடுத்துக்கலாம், 2 திருப்பும் போட்டு பசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் 2வது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்க இது பண்ணிக்கிறேன். நல்லா வடி கட்டி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வர்ற அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். இது கூட நம்ம இன்னைக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குவோம். 2 ஸ்பூன் போட்டால் போதும். அது ஒரு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்குவோம், கட்டி இல்லாமல். நல்லா கரைச்சாலே கட்டி இல்லாமல் கரைஞ்சிரும். இந்த கட்டி இல்லாமல் கரைஞ்சிருச்சு பாருங்கள். இதுக்கு இப்போ சர்க்கரை சேர்த்துக்குவோம். நான் 1/2 கப்பு சேர்த்துருக்குறேன். நான் இனிப்பு வேணும்னா நம்ம இனிப்பு நிறைய சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நிறைய சேர்த்துக்குங்க. எனக்கு இது போதுன்னு சொல்லி நான் 1/2 கப் சேர்த்துருக்குறேன். இதை நம்ம கலக்கி விட்டு உள்ளே ஊற்றி கலந்துக்குவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் நேரம் வச்சாலே கீழே அப்படியே படிஞ்சிடும். அதனால் நம்ம அதை கலக்கி விட்டுக்கணும். கலக்கி வச்சு இது நல்லா கலக்கிட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் போட்டு இது பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குவோம். இது கூட நம்ம எசன்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏதாவது இது நல்லா ஃப்ளேவர் நமக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால், எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, கோகோனட்டே நல்லா பிடிக்கும். அதனால் அதே இது பண்ணிட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். அது நல்லா ஸ்லோவாக கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே வாங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா கட்டியாயிடும். கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும்.
இது மாதிரி பாருங்கள், இது மாதிரி கெட்டி ஆகிடும். நல்லா கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா? எனக்கு கொஞ்ச நேரத்தில் நல்லா கெட்டி ஆகிடும். கெட்டியானதும் அதை வேறு பவுலில் மாற்றிடலாம். நல்லா திக்காயிடுச்சு. பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா ஒயிட்டாக அழகாக இருக்குது. இந்த பவுலில் நெய் ஆயில் எதுவுமே அப்பளம் பெறணும்னு அவசியம் இல்லை. கார்ன்ஃப்ளவர் வாங்குவோங்கிறனால அப்படியே வந்து விழுந்துடும். பவுலில் மாற்றி இதை நம்ம ஒரு 5 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சா நமக்கு தேங்காய் பால் புட்டிங் ரெடி ஆகிடும். வெளியே வச்சா கூட சரியாயிடும். நம்ம வெளியே வைக்காமல் இப்போ ஃப்ரீசரில் வச்சுக்குவோம். ஒரு 5 மணி நேரம் ஆகட்டும். இந்த பவுலில் நெய் ஆயில் எதுவுமே அப்பளம் பெறணும்னு அவசியம் இல்லை. கார்ன்ஃப்ளவர் வாங்குவோங்கிறனால அப்படியே வந்து விழுந்துடும். பவுலில் மாற்றி இதை நம்ம ஒரு 5 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சா நமக்கு தேங்காய் பால் புட்டிங் ரெடி ஆகிடும். வெளியே வச்சா கூட சரியாயிடும். நம்ம வெளியே வைக்காமல் இப்போ ஃப்ரீசரில் வச்சுக்குவோம். ஒரு 5 மணி நேரம் ஆகட்டும். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா ஃப்ரீஸும் ஆயிடுச்சு. நமக்கு எப்படி வந்திருக்கு பார்க்கலாமா? ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக வந்துருச்சு தேங்காய் பால் புட்டிங். பார்க்குறக்கே அழகாக இருக்குது. இதில் மேலே நம்ம ஏதாவது நட்ஸ் வேணால் நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நட்ஸு ஃப்ரூட்ஸோ எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அழகாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் சோள மாவு, ஒரு பாதி மூடி தேங்காய் பால் இருந்தாலே போதும். இது ரெடி பண்ணிடலாம். அழகாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பால் புட்டிங் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.